Taste the Daily. திரும்பும் இடமெல்லாம் கள்ளச்சாராயம் ஆராய் ஓடும் தமிழ்நாட்டில் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக கனவுலகில் மிதந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை இப்பவும் மூடி மறைக்க பார்க்கும் ஸ்டாலினின் தந்திரங்களை என்னவென்று சொல்வது? ஆனால் மக்கள் இயக்கமான அதிமுக அப்படியல்ல. சட்டமன்றத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, நீதிமன்றத்திலும் சரி நியாயம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறது. திமுக தன் ஆக்டோபஸ் கரங்களால் ஜனநாயகத்தின் குரல் வளையை நசுக்கினாலும் சரி, விடாப்பிடியாக மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. மக்களோடு மக்களாக நின்று கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றத்திடமிருந்து போராடி தீர்ப்பை வாங்கியது அதிமுக. ஆனால் எங்கே சிபிஐ வசம் இந்த வழக்கு போனால் திமுகவின் தில்லாலங்கடிகள் எல்லாம் வெளியே வந்துவிடுமோ என்று அஞ்சி இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்றது. ஆனால் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு செல்லும், அதை மாற்ற முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தொடக்க நிலையிலேயே உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. கள்ளச்சாராய சாவு வழக்கில் உண்மைகளை வெளிக்கொண்டு வர வகை செய்யும் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு திமுகவிற்கு முடிவுரை எழுதப் போகும் நிகழ்வின் தொடக்கம் என்பதில் சந்தேகமே இல்லை. கள்ளச்சாராய வழக்கை சிபிஐ விசாரிப்பதால் உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது? கள்ளச்சாராய வழக்கை நீங்களே விசாரிக்க வேண்டும் என்று இவ்வளவு ஆர்வம் காட்டுவது ஏன் என்று நீதிமன்றத்தில் திமுக அரசை பார்த்து கேள்வி மேல் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் நீதிபதிகள். மேலும் இதுவே உங்களின் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறதே. ஆகவே இந்த வழக்கை சிபிஐ அமைப்பே விசாரிக்கட்டும் என்று திமுக அரசாங்கத்தின் தலையிலேயே குட்டு வைத்திருக்கிறார்கள். வழக்கமாக உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மாநில அரசுகள் மேல்முறையீடு செய்யும் போது அதன் மீது எதிர்மனுதாரர்களின் பதிலை பெற்று விசாரித்து தீர்ப்பளிப்பதுதான் வழக்கம். ஆனால் தொடக்க நிலையிலேயே தமிழக அரசின் இந்த மேல்முறையீட்டை நிராகரித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஆளும் திமுகவின் நிர்வாகிகளும் அதிகாரிகளும் தான் முழு ஆதரவாக இருந்திருக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டை தான் தொடர்ந்து முன்வைத்து வருகிறது அதிமுக. இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டால் அனைத்து உண்மைகளும் வெளிவந்துவிடும் என்பதாலேயே இந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட மறுத்தது தமிழக அரசு. ஆனால் அதிமுகவின் சீரிய முயற்சிகளால் உச்சநீதிமன்றமே தற்போது சிபிஐ விசாரணையை உறுதி செய்திருக்கிறது. ஆக கள்ளச்சாராய வழக்கில் உச்சநீதிமன்றத்திடம் குட்டு வாங்கியதா திமுக? கள்ளச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு திமுக அஞ்சுவது ஏன்? அதிமுக அறவழி போராட்டங்களால் திமுகவிற்கு நெருக்கடி முற்றுவதைத்தான் இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.